தனுஷ்கோடியில இருந்து தலைமன்னார் வரைக்கும் வெறும் 28 கிலோமீட்டர் தான். இதுக்கு நடுவுல ராமர் கட்டிய பாலம் இருக்கிறதா புராணங்கள் சொல்லுது. அதத்தான் இன்னைக்கு ராம் சேது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பாறை பாலத்தோட முழு நீளம் சுமார் 48 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நிலையில இந்தியாவும் இலங்கைக்கும் நடுவுல நேரடி பாலம் ஒண்ணு கட்டப்பட்டா 2 நாட்டுக்கும் என்னென்ன நன்மைகள் உண்டாகும்? இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு செலவுகள் எவ்வளவா இருக்கும்? இந்த பெரிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது சாத்தியமா? அப்படிங்கறதெல்லாம் இப்ப வந்திருக்கிற முக்கியமான கேள்விகள். 2016வது வருஷம் ஒரு சயின்டிஸ்ட் டீம் ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க. அந்த வீடியோவில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சிறிய தீவு இயற்கையானது அல்ல, அது மனிதர்களால உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை வெளியிடப்பட்டுச்சு. அப்படின்னா இவ்வளவு நீளத்துக்கு ஒரு பாலம் கட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. மும்பையில 21.8 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற கடலுக்கு மேல பாலம் வெற்றிகரமா கட்டப்பட்டதை பார்த்தா இந்த ராமர் பாலத்தையும் நிச்சயமா கட்ட முடியும் அப்படின்னு தெளிவாகுது. இந்த பாலம் அமைக்கப்பட்டா பல துறைகள்ல முக்கிய நன்மைகள் கிடைக்கும். முக்கியமா சுற்றுலாத்துறையில பெரிய வளர்ச்சி ஏற்படும். 28 கிலோமீட்டர் கடலை கார்லயோ பைக்லயோ கடந்து போறது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பை ஏற்படுத்தும். இது அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும். இதனால உள்ளூர் வர்த்தகம் மேம்படும், வேலை வாய்ப்புகள் உருவாகும், நாட்டோட பொருளாதாரத்துக்கு புதிய ஊக்கம் கிடைக்கும். அதே போல வர்த்தக துறையிலையும் இந்த பாலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். இப்ப இருக்கிற நிலவரப்படி இந்தியா இலங்கை வர்த்தகம் விமானங்கள்லயும் கப்பல்கள்லயும் மட்டும்தான் நடக்குது. இந்த பாலம் கட்டப்பட்டுச்சுன்னா நிலமார்க்கம் வழியா பொருட்கள் அனுப்பவும் வாங்கறக்கும் சாத்தியம் ஏற்படும். இது செலவுகளை குறைச்சு வேகமாகவும் ஈஸியாகவும் வர்த்தகம் நடைபெற வழிவகுக்கும். மொத்தத்துல இந்த பாலம் 2 நாட்டுக்கு நடுவுலையும் சுற்றுலா வர்த்தகம் பண்பாடு பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையா இருக்கும். இது குறைஞ்ச செலவுல அதிக வளர்ச்சி தரக்கூடிய உள்கட்டமைப்பா மாறும். இந்த மாதிரி ஒரு பாலத்தை கட்டுறதுக்கு செலவு சுமார் 24,000 கோடி வரைக்கும் ஆகும் அப்படின்னு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டம் கடலுக்கு மேல அமைக்கப்படும் மிகப்பெரிய உள்கட்டமைப்பா இருக்கும். அப்படிங்கிறதுனால தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் கவனத்துல வச்சே இந்த திட்டத்தை போடணும். இது தொடர்பா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஆரம்ப நிலையில பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது. ஆனாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒப்பந்தத்திலேயோ 2 நாடுகளும் கையெழுத்து போடல. அதனால இந்த திட்டம் எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாகாம இருக்கு.